நீங்கள் ஒரு நைடதம்னு ஒரு நூல் வருதுங்க, அதில் ஒரு வார்த்தை வருது, கடந்துளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல்னா. நான் ஒரு தேரி சொல்கிறது, ஒரு எல்லை வரைக்கும் தான் பிள்ளைங்க மேலே பாசம் வைக்கணும், ஒரு எல்லைக்கு மேலே பிள்ளைகள் மேலே பாசம் வைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல பிள்ளையானாலும் கெட்ட பிள்ளையானாலும். இப்போ நான் சொல்கிற ஆர்குமெண்ட்டில் நியாயம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். திருதராஷ்டிரன் ஏன் கெட்டு போனான்னு தெரியுமா? கெட்ட பிள்ளை மேலே பாசம் வச்சான். திருதராஷ்டிரன் துரியோதன மேலே பாசம் வச்சான், அவன் வாழ்க்கை வீணாக போச்சு. கெட்ட பிள்ளை மேலே பாசம் வச்சு திருதராஷ்டிரன் வாழ்க்கை வீணாக போச்சு. தசரதன் ஏன் செத்தான்? நல்ல பிள்ளை ராமன் மேலே பாசம் வச்சான், தசரதன் செத்து போயிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் அளவாக பாசம் வைக்கணும், இல்லைன்னா நமக்கு ஆபத்து. இது வந்து எட்டர்னல் ட்ரூத். சில பேர் தன்னுடைய குழந்தைகள் மேலே அபரிமிதமான பாசத்தை வச்சுட்டு வாழ்நாள் கூட கஷ்டப்படுவாங்க. அவன் சரியாக நிர்வாகத்தை பார்க்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன உதவ முடியுமோ அவ்வளோதான் உதவ முடியுமே ஒழிய அவனை கடைசி வரைக்கும் நாமளே காப்பாற்றிட முடியுமா? குழந்தைகள் மேலே ஒரு அளவான அன்பு தான் வைக்கணுமே ஒழிய அளவுக்கு மீறி அன்பும் எதிர்பார்ப்பும் பிள்ளைகள் மேல் வைப்பது தவறு. அதுவும் மேலே 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 நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா புத்திரபாசம் என்பது பெரிய பேராபத்தில் கொண்டு போய் விட்டோம். நைடத்தில் எழுதுறான் பாருங்க, இது எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் பொருந்தும், ஃபேமிலி பீப்புளுக்கும் பொருந்தும். இப்போ சொல்கிறோமா, நம்ம குழந்தைங்க நம்ம மூலமாக பிறந்திருக்கிறாங்க, அவங்களை அறிவாளி ஆக்கணும், அவங்களுக்கு முயற்சி பண்ணணும், பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணணும். ஒருவேளை அவங்க முட்டாளாக போயிட்டா சொத்து வைக்கணும். இந்த வார்த்தையை நீ குறிச்சுக்கணும். ஒருவேளை முட்டாளாக போயிட்டா சொத்து வைக்கணும். ஏன்? நாம் சம்பாதிச்ச மாதிரி அவனுக்கு சம்பாதிக்கிற திறமையை உண்டு பண்ணுமே ஒழிய அவன் சம்பாதிக்க மாட்டான்ற அபிப்பிராயத்தில் சொத்து வைக்கப்படாது. ஒரு அளவு தான் வைக்கலாம். ஒருவேளை அவன் ஏதாவது ஆயிட்டா அந்த பரம்பரை வீணாயிடக்கூடாதுன்னு சொத்து வைக்கலாமே ஒழிய அவன் பரம்பரைக்கெல்லாம் சேர்த்து நம்மளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அப்படி நம்ம தாத்தா பிளானாக பண்ணலாம். எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். லைஃப்பை பற்றி ஒரு பார்வை வேணும். ஒரு எல்லைக்கு அப்புறம் எல்லாத்துமே நம்ம ஆசை வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படக்கூடாது. இப்போ இந்திரனுக்கு பாருங்க, எத்தனை தேவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, எல்லாத்த விட என் பிள்ளையை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒன்று வீரபாக. இப்படி அதுக்கு வார்த்தை நைடத்தில் போடாம, கடந்துள்ளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல். சன்னியாசி கூட பிள்ளை மேலே பாசம் வச்சுருப்பாங்க. சன்னியாசியாக போயிட்டா கூட பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தை விட முடியாது. கடந்துள்ளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல். அப்புறம் இந்திரன்ட்ட சொல்கிறார் வீரபாகு, நான் போகிறேன்பா, நான் போகிறது வந்து முருகப்பெருமான் உத்தரவு, நான் பிள்ளைய பார்த்துட்டு வரேன், ஆனால் முதல்ல பாருன்னு சொல்கிறிய. ஆன் டியூட்டி வெளிநாடு போனாலும் கவர்மெண்ட் செலவில் போனாலும் சொந்த வேலையை தான் முதல்ல முடிக்கணும், அப்புறம் தான் கவர்மெண்ட் வேலையை பார்க்கணும். யார் இது? இந்திரனுடைய தீர்வு. சரி, தலையெழுத்து. நாங்கள் போய் நான் யாருன்னு சொல்லணும், முருகன்னா யாருன்னு ஜெயந்தனுக்கு தெரியாது. ஜெயந்தன் ஜெயிலுக்கு போனப்போ முருகன் பிறக்கவே இல்லை. அவர் ஒரே நினைப்பு, இதெல்லாம் போய் நான் சொல்லணும், இந்த பையன் நம்மளை வேலை வாங்குறான்னு நினச்சிக்கிட்டே வீரபாக புறப்பட்டார். அங்கே என்ன நடந்தது இப்படி நினச்சிக்கிட்டு வீரபாக தேவர் போய் அந்த நம்ம ராமாயணம் மாதிரியே வரும், இந்தியாவுடைய தென்கரைக்கு போய் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆவோதோர் காலை எந்த யாரு தடந்தோள் வாழ்க, மூவிரு முகங்கள் வாழ்க, முகம்பொழி கருணை வாழ்கன்னு முருகப்பெருமானை வணங்கி கொண்டு பெரிய வடிவத்தை எடுத்தாராம் வீரபாகு. அப்படி பெரிய வடிவத்தை எடுத்து இங்கேருந்து பார்க்குறார். லங்கைக்கு உள்ள அந்த வீர மகேந்திரபுரம் காட்சி அளிக்கிறது. அந்த வீர மகேந்திரபுரத்தை எப்படி பார்த்தவர் ஆத்திரத்தில் கையால் பிசையலாமான்னு தோணுச்சான். அது முருகப்பெருமான் இட்ட கட்டளை இல்லை, பிசையக்கூடாது அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு நேராக மேலே தாவி அந்த வீர மகேந்திரபுரத்தில் போய் அப்படி தொப்புன்னு அப்படி கீழே குதிச்சாராம். கடலுக்கு மத்தியில் இருக்க வீர மகேந்திரபுரம் ஒரு தீவு. இவர் போய் இப்படி குதிச்ச உடனே, கற்பனை பாருங்க, கச்சியப்ப இருக்க குதிச்ச உடனே அந்த தீவு கடலுக்குள்ளே கொஞ்சம் அப்படி போயிட்டு வெளியே வந்ததுதான். குதிச்ச வேகத்தில் ஒரு தண்ணீர் பரப்பில் ஒரு பொருள் இருந்தால் அது ஒரு அழுத்தம் உள்ளே போயிட்டு வெளியே வரும்ல. அப்போ இன்னொரு கற்பனை பாருங்கள், கச்சியப்ப இருக்க இந்த கடற்கரை ஓரமாக ராட்சசி ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துதான். இவர் குதிச்ச போது கடலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தது இல்லை. சில ராட்சசிகளை திமிங்கலாம் தின்னு பிடிச்சான். ஏன் தின்னுச்சுன்னா, கடல்லேருந்து மீன் பிடிச்சி டெய்லி தின்னாளுங்களே அப்படின்னு அதுக்கு தின்னு பிடிச்சான். இது ஜிடி நாயுடு ஒரு முறை கப்பலில் போகிற போது கப்பல் கவுந்து கடலில் குதிச்சிட்டாருங்க. அப்புறம் ஒரு வழியாக நீந்தி தப்பிச்ச வழியே வந்தார். அவரை இன்டர்வியூ பண்ணாங்க, எப்படிங்க கப்பலில் வந்து குதிச்சு கடலில் தப்பிச்சிங்க? அவர் சொன்னார், கடலில் மீன்லாம் என் கிட்டக்க வந்தது, நான் சொன்னேன் உங்கள் ஜாதியில் யாரையும் நான் சாப்பிட்டதே இல்லை, என்ன சரி போ அப்படின்னு விட்டுருச்சு. ஜிடி நான் சாப்பிட்டதே இல்லைன்னா சரி போ இவன் நம்மளால சாப்பிட்டது இல்லையா விட்டுவிடு அப்படின்னு விட்டுடுச்சுங்க. நான் வந்துட்டேன்னு. அது மாதிரி இவங்க அந்த தேவர்கள் மீனை பிடிக்க சொல்லி சாப்பிட்டதுனால அந்த கடற்கரையில் விழுந்த உடனே சில ராட்சசிகள் தண்ணிக்குள்ளே போனாங்களாம். முதல்ல கக்கிருச்சா, அப்படியே கடலுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய சுறா மீன்கள்லாம் பிடிச்சிக்கிச்சா. ஆனால் மனைவியை விட முடியாது இல்லையா இந்த ராட்சசர்களால். அவனுக்கு இன்னும் விதி மோசமாக இருக்கு இல்லையா. அதுக்காக கையை பிடிச்சி இப்படி இழுத்தானா இவெல்லாம். அந்த மீன் அந்த பக்கமாக இழுத்துதான்.
வீரமகேந்திரபுரத்தில் வீரபாகு கால் வைத்த உடனேயே ராட்சசர்களுக்கு துன்பம் என்றால் என்ன என்று தெரிய தொடங்கி விட்டது. அவங்களுக்கு கஷ்டங்கிறது இப்போ ஆரம்பமாயிடுச்சு. வீரபாகு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறார். மெதுவாக அந்த வடிவத்தை சுருக்கி கொண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறார். ஒரு கற்பனை பாருங்கள் கச்சியப்பருக்கு. அப்படியே மாமிச கடல், மாமிச மலை, பால் கடல், ஏரி எல்லாம் அந்த மாதிரி செழிப்பு, ரிச்னஸ் டு த கோர், பயங்கர செல்வ செழிப்பு. வீரபாகு பார்த்துக்கிட்டே வரார். சூரபனுடைய நாட்டை எப்படி பார்த்துக்கிட்டே வரார். அதில் என்னாச்சா, அங்கே என்ன நடக்குதுன்னு எழுதுறாரு பாருங்கள். ஒரு கற்பனை. காலையில் அந்த சூரியன் இப்படி உதயமாகிற போதே இந்த தேவ பெண்கள் எல்லாம், அசுர பெண்கள் எல்லாம் குழந்தையெல்லாம் தூக்கி அந்த சூரியனுடைய தேரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்காலமாக கொண்டாந்து விடுன்ட்டாங்க. நீங்கள் எப்படின்னு கேட்டால், இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை இழப்புக்கு ஜானவாச கார்னு ஒரு கார் வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பெட்ரோலே போட வேண்டாம், அப்படி சாஞ்சு நின்று அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஜானவாச காரில், இந்த மாப்பிள்ளை இழப்பு காரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளையை வந்து மாலை போட்டு கையில் ஒரு செண்டு கொடுத்து அந்த காரில் ஏற்றுவான். அவன் வந்து இந்த வெட்டுற ஆட்டுக்கு மஞ்சள் பூசி மாலை போட்டு அந்த ஆடு ஒரு மாதிரி இப்படி போகும் பாருங்க. அது மாதிரி அவன் வந்து அந்த ஜான்வாச்ச காரில் உட்காருவான். உட்கார்ந்தோடனே இந்த வீட்டில் இருக்கிற சின்னஞ்சிறுசுங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சொல்லலாம், சிச்சப்பா கூட நான் தான் உட்காருவேன், சிச்சப்பா கூட நான் தான் உட்காருவேன், நீ தள்ளு மாமா கூட நான் தான் உட்காருவேன், மாமா தான் எல்லாம் ஒரே அமக்கலமாக அங்கேருந்து வந்து எல்லாம் அந்த காரில் ஏறி அந்த மாப்பிள்ளையை ஒரு நசுக்கி அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அவன் இன்னும் நொந்து போய் அதில் வேற லைட் அவன் மூஞ்சில் அடிப்பான். இந்த மாப்பிள்ளை இழப்பில் ஊர்வலம் விடுறது உண்மையில் எதுக்கு தெரியுங்களா? ஒரு லைட்டை மூஞ்சில் அடிச்சு விடுறதுக்கு தெரியுமா? இந்த பயலை இது மாதிரி வேற யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேற ஊரில் இது வேற இவன் செஞ்சுருக்கிறான், தாலி கட்டுறதுக்கு கூட சொல்லிவிடுவோம் அப்படின்னு ஊர்வலம் விடுறதே அதுக்கு தான். இந்த பையன் முதல் தடவையாக வர்றானா அந்த மாதிரி, இல்லை வேற ஊரில் அதுக்கு தான் லைட்டெல்லாம் மூஞ்சில் அடிச்சா. பார்த்துங்க. சரி, காரில் ஏறி உட்காந்து வச்சு நண்டு சிண்டு வானரம் எல்லாம் ஏறி நசுக்கி அவன் ஒரு மாதிரி பயந்து போய் இப்படி உட்காந்துருப்பான். ஏன்? வாழ்க்கையில் இன்று முதல் துன்பங்கள் தொடங்கி விட்டன என்பதை அவர் ஒரு சிம்பாலிக்கா புரிஞ்சு. இந்த காரில் ஜானவாச காரில் பிள்ளைங்களை ஏற்றி அனுப்புகிற மாதிரி அந்த ராட்சசிகளாக என்ன பண்ணிட்டாங்களா, சூரியனுடைய தேரில் தங்கள் குழந்தைங்களை அனுப்பிச்சு சூரியனை பார்த்து சொன்னா சாயங்காலம் வரும்போது கொண்டாந்து விட்டுடு. இதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னன்னா, ராட்சசிகளால் கூட சமாளிக்க முடியாதவை குழந்தைகள் அப்படிங்கிற உண்மை இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதுல அந்த பாடுபடுத்தும்ல ஒன்று எல்லாம் தேரில் வச்சு அனுப்பிச்சிட்டான். வீரபாகு சாயங்காலம் வந்து எல்லாம் இறங்குது வீட்டுக்குள்ள. வீரபாகு இப்படி ஆச்சரியமாக பார்த்தார். டேப்பா, என்ன நாடு, என்ன வாழ், செல்வ செழிப்பு, அப்படி பார்த்துக்கொண்டே போகிறார் வீரபாகு. இப்போ அவருக்கு முதல்ல என்ன எண்ணம், போய் ஜெயந்தனை பார்க்கணும். ஏன்னா கேட்டுருக்கிறத தானே கேட்டுருக்கலாம், ஜெயந்தனை பாருன்னு கேட்டிருக்கல இந்திரன். அக்கா இப்படி தேடிக்கிட்டு ஜெயந்தனை பார்க்கலாம்னு போகிறேன். அதுக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்து போச்சு. அங்கே ஜெயந்தன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? சிறைச்சாலையில். உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையில் ஒரு கதாநாயகன் எப்படி இருக்கணும் இந்த பாருங்க. அப்போ அந்த வாசலில் காவல் காத்துக்கிட்டு இருந்த ஒரு காவல்காரன் என்ன பண்ணான், நேராக அப்படி ஜெயந்தனை பார்த்து ஜெயிலில் திறந்துக்கிட்டு உள்ளே வந்து கேட்டான், ஏய் அஜமுகி அம்மா கை, எங்கள் அஜமுகி அம்மா கையை ஆறா வெட்டினா? ஜெயந்தன் சொன்னான், தெரியாது. இன்னும் தெரியாதுங்கிற, இன்னும் தெரியாது, உன்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு? எங்கள் எஜமானி அம்மா அஜமுகி அம்மா சூரமனுடைய தங்கச்சி, அவள் கையை வெட்டுறதுன்னா உனக்கு எவ்வளோ, இவன் எங்கே வெட்டினா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வெட்டியிருப்பேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணான், ஒரு கத்தி எடுத்தான், டபக்குன்னு 2 கையை வெட்டிவிட்டான். இவன் வேறு வசதியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், வெட்டுறதுக்கு வசதியாக 2 கையை வெட்டிவிட்டான். அப்படியே துடிக்கிறானா ஜெயந்தன். இந்த கை வெட்டுப்பட்டு கீழே விழுது, துடிக்கிறான் அப்படியே தாங்க முடியாது. ஆனால் என்ன நடந்ததுன்னா அதாங்க ஆச்சு, இந்த கை அருந்து கீழே விழுந்தது இல்லை, இவன் அமிர்தம் சாப்பிட்டுருக்கிறான் தேவலோகத்தில். அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு அழிவு கிடையாது. இந்த கை என்னாச்சான், துண்டிச்சு போனது துடிச்சு வந்து மறுபடியும் அப்படியே ஒட்டிக்கிச்சான். ஜெயந்தன் கை அறுபட்டு போய் துடிக்கிறான், மறுபடியும் துடிச்சு வந்து ஒட்டிச்சு பாருங்க. இந்த காவல் காத்துக்கிட்டு இருந்தவன் எப்படி பார்த்தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டாக இருக்குது. வெட்டினா துண்டா போய் மறுபடியும் வந்து உடம்புல ஒட்டுதுன்னு சொன்னால் இது ஒரு அருமையான அதுக்கு அவன் டியூட்டி முடிஞ்சு போச்சு. அவன் அடுத்தவன் சொன்னான், அண்ணே நான் தெரியாமல் கையை வெட்டி விட்டேன், அது மறுபடியும் ஒட்டிக்கிச்சு, நீ விரலாக வெட்டு, உனக்கு இன்னும் 8 hours டியூட்டி இருக்கா, ஒன்றொன்னா ஒட்டும், அப்புறம் கையை வெட்டு திரும்ப அது ஒட்டும், நல்லா விளையாடலாம். அவஸ்தை, அவன் ஒவ்வொரு விரலாக வெட்டுறான். அப்போ ஜெயந்தன் அழுதானா, ஆஹா
நான் அமிர்தம் சாப்பிடாமே இருந்திருக்கலாம். ஏன்னா வெட்டணும்னு செத்து போயிருப்பேன், அப்பவே முடிஞ்சு போயிருக்கேன் கதை. இவன் வெட்டி அது துடிச்சு மறுபடியும் ஒட்டி, அன்றைக்கு அமிர்தம் சாப்பிட்டதால நான் சாகவும் முடியல வாழவும் முடியல அப்படி. ஒரு காலத்தில் எது இன்பமாக இருந்ததோ அதுதான் இப்போது துன்பமாக மாறிற்றான். இது வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை. நீங்கள் ஒரு காலத்தில் எதை இன்பம் இன்பம் என்று அனுபவித்தீர்களோ அதுதான் உங்கள் பிற்காலத்தின் துன்பத்தின் மூல காரணம். பேப்பர்ல என்ன விளம்பரம் போடுறான் தெரியுங்களா? இழுக்க இழுக்க இன்பம். அவன் ஒன்று போட மாட்டான், என்னன்னா இரும இரும்ப துன்பம். எது ஆரம்பத்தில் இழுக்க இழுக்க இன்பமோ அதான் இரும இரும துன்பம். எதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பம் நினைக்கிறோமோ அவ்வளவு துன்பமாக மாறும். போகிறோம், ஒரு மசால் வடை போட்டால் ஒரு வடை சாப்பிட்டா இன்பம், சாப்பிட்டு ஏஞ்சிட வேண்டியது தானே. சும்மா போடுற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவ்வளோதான். 3 வடை சாப்பிட்டதுக்கப்புறம் 3வது வடை கேட்கும், டே என்ன ஏன்டா உள்ள அனுப்பிச்சனே, அது உள்ளேருந்தே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். எத்தனை அவஸ்தை. எது இன்பம்னு சாப்பிட்டோமோ அது அவ்வளவு துன்பத்தில் போய் முடியும். வாழ்வினுடைய அமைப்பு எப்படின்னு சொல்ற பாருங்க. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல நீங்கள் இன்பத்தின் ஒரு பக்கத்தை பார்த்து ரசிக்கிற போதே அதன் பின்பக்கத்தில் துன்பம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் திருப்பி பார்த்ததில்லை. எல்லா இன்பங்களும் துன்பங்களின் இலவச இணைப்பே. எல்லா இன்பங்களும் துன்பங்களின் இலவச இணைப்பே. ஒவ்வொரு இன்பத்துக்கும் துன்பம் ஒரு தவிர்க்க முடியாத இலவச இணைப்பு. நீங்க ஒன்றும் தப்பிச்சு வெளியே வரவே முடியாது. ஒவ்வொரு இன்பத்திலும் ஒரு துன்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவசரப்படுறான், அமிர்தம் குடிக்காமல் இருந்தாலாவது நம்ம பொழைச்சி வெளியே வந்திருக்கலாம், இப்போ இப்படி இருக்கேன். அப்போ நினச்சானா, நான் ஒரு காலத்தில் இந்திரன் பிள்ளையா இந்த லோகத்தில் எவ்வளோ சோக்கியமாக இருந்தேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணுமா, எனக்கு இந்த கூத்து வேணுமா, இந்த வருத்தம் வேணுமா. அழறான் யாரு? ஜெயந்தன். கண்டேன் துளிர்க்கும் தனி வாழ்க்கை, நான் எவ்வளோ இந்திரபோகத்தில் இருந்தேன். இதில் ஒரு சின்ன நயம் இருக்குது, கவனிச்சிங்களா? இவன் எங்கே இந்திரபோகத்தில் இருந்தான்? அவங்க அப்பா தானே இந்திரன் பதவியில் இருந்தேன். ஆனால் ஜெயந்தன் சொல்கிறான், நான் சௌக்கியமாக இருந்தேன். இது ஒரு பெரிய ரகசியங்க. எப்போதும் பதவியில் இருப்பவர்களை விட அவர்களோடு இருப்பவர்கள் தான் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியுமே ஒழிய, இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எப்போதும் யாரும் பதவியில் இருப்பவர்களை விட அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் பதவியின் முள்ளை அனுபவிக்க மாட்டார்கள், அதன் சுகங்களை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். இப்ப ஜெயந்தன் சொல்றான், எங்க அப்பா இந்திரன் பதவியில் இருந்தான், அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், நான் சௌக்கியமா இருந்தேன். எவ்வளவு கற்பக மரத்து நிழல்ல படுத்து தேவலோகத்தில் சோமபான அருந்தினேன், தேவலோக மகளிர்களோடு ஆடிப்பாடி தெரிஞ்சேன், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு நான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன், என் கையை வெட்டி வெட்டி இப்படி துன்புறுத்துறானே என்று வருத்தப்படுகிறான். 2 விஷயம் இந்த இடத்துல. வாழ்க்கையில் கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்போது எப்படி மனுஷன் நடந்துக்கணும், ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில், நம்ம இது கற்றுக்க வேண்டிய விஷயம். கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததோடு இதை கம்பேர் பண்ணி இந்த கஷ்டத்தை பெருசாக உணர்வோம். இது வேணுமா? யாருக்கோ பணம் இல்லை, நொடிச்சு போச்சு, அவர் இப்போ பஸ்ஸில் போக வேண்டியிருக்கு, என்னமோ சரி எல்லாரையும் மாதிரி பஸ்ஸில் ஏறணும், போயிட்டோம், பிரச்சனை இல்லை. அவர் பஸ்ஸில் ஏறும்போது, ஒரு காலத்தில் நான் காரில் போனேன், காரில் சௌக்கியமான காரில் போனேன், இப்போ பஸ்ஸில் போக வேண்டியிருக்குல்ல, அதை யதார்த்தமாக எடுத்துக்கங்க. நான் ஒரு காலத்தில் காரில் போனேன்னு ஏன் பழசோட கம்பேர் பண்ணி வருத்தப்படுறேன்? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிகழ்வு நிகழ்கிற போது அதை ஏற்கனவே நாம் இருந்த மகிழ்ச்சியோட கம்பேர் பண்ணி இந்த துக்கத்தை பெருசாக்கிக்கும். இது வேண்டாத வேலை, இது சுய சித்திரவதை. இது எப்படின்னா, வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கணும். இது வந்ததா, இது இன்னைக்கு வந்தது, அது வந்ததா, அது அன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சு போ, அதுதான் அப்படி கம்பார்ட்மெண்ட்டாக லைஃப் வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேனே, இன்னைக்கு இப்படி இருந்தேனே, இது வேண்டாத விஷயம். ஒரு நாள் சாப்பிட்றோம், அல்வா கிடைக்குதா, சாப்பிட்டோம். ஒரு நாள் கூழ் கிடைக்குதா, நேற்றுக்கு அல்வா கிடைச்சது, ரைட், இன்னைக்கு கூழ் கிடைச்சது, ரைட், சந்தோஷம். கூழை குடிக்கிறப்போ நேற்றுக்கு அல்வாவா கிடைச்சது, நேற்றுக்கு அல்வாவா கிடைச்சது, இது எதுக்கு வேண்டாம், இன்னைக்கு கூழ் கிடைச்சதா குடிச்சிட்டு போயிட்டே இரு. வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்னா, நிகழ்காலத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள், மகிழ்ச்சியாக வாழப்பழ. நான் ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு முறை பேசினேன், அப்போ தான் சொன்னேன், நிகழ்காலத்தில் இரு, தயவு செய்து கடந்த காலத்திலும் இராதே, எதிர்காலத்திலும் இராது, அது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடும். நீங்கள் எப்போவுமே பாருங்கள், எதை இழந்துட்டோமோ அதை பெருசாக நினச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க துக்கப்படுவீங்க. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம தாய்க்குலத்துக்கே ஒரு பழக்கம் உண்டு. என்ன மதுரையில் கேட்டாங்க, திருச்சியில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, என்னை கொண்டாந்து சேலத்தில் தள்ளிட்டாங்க. சேலம் என்ன 700 அடி கிணற? திருச்சியில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல? தப்பிச்சுட்டான்.
அதிர்ஷ்டசாலி. அதுக்கு போய் மாட்டினவனை திட்டிக்கிட்டு இருந்தா இவன் இனிமையாக மாட்டிக்கிட்டான், அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தா. அதாவது என்ன சொல்கிறான் சைக்காலஜியில், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இழந்த வாய்ப்பை பெரிதாக கருதுதல். நான் என்ன மிஸ் பண்ணிட்டேனோ அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போய் அட்மிஷனுக்கு போடுறாங்க, பசங்க பொண்ணோ போடுது, இவங்க வந்து இந்த குரூப் கிடைக்கணும்னு கேட்குறாங்க, அந்த குரூப் கிடைக்கல, வேறு குரூப் கொடுத்துட்டாங்க, ஜாயின் பண்ணியாச்சு. இல்லை, இன்னொரு 3 வருஷம் படிக்கணுமா இல்லையா அந்த காலேஜில்? நான் அந்த குரூப் தான் கேட்டேன், அந்த குரூப் தான் கேட்டேன், அந்த 3 வருஷமும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதா? எதை இழந்துட்டீங்களோ அதை பெருசாக நினைக்காதீங்க. இழந்ததை பற்றி மனுஷன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இழந்தது தான். நான் இழந்துட்டேனே. இன்னைக்கு சொல்ல பாருங்க, இழப்பில் வருத்தப்படுகிறவர்களை கடவுளால் கூட திருப்தி செய்ய முடியாது. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இழந்த வாய்ப்பு, இழந்ததான், தூக்கி எறிங்க அதெல்லாம். இன்று புதிதாய் பிறந்தோம், நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம், இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துக்குவோம். நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்தேங்கிற கேள்வி கிடையாது. என்றைக்கு நீங்கள் இந்த சன்னதிக்கு வந்திருக்கிறீர்களோ இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வு. நேற்றைய பற்றி கவலைப்படாதீர்கள், கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நடந்து போனதை பற்றி வருந்தாதீர்கள். நாளை கண் விழிக்கிற போது எல்லோரும் ஒரு புதியவர்களாக விழிப்போம் என்ற எண்ணத்தோடு கண் விழிக்க பழகுங்கள். வாழ்வை பற்றிய உன்னதமான பார்வை. பட் நம்ம என்ன பண்ணுறோம், பழசை நினச்சி துக்கப்பட்டு வந்திருக்கோம். இப்போ ஜெயந்தனை தான் சொல்கிறான், நான் இந்த லோகத்தில் இருந்தேனே, சௌக்கியமாக இருந்தேனே, அப்படிலாம் இருந்தேனே, இப்படிலாம் இருந்தேனே, எனக்கு இப்படி ஆகி போச்சு, வருந்து கொண்டே இருக்கிறான் துயரத்தை பெருசாக. அந்த நேரத்தில் வெற்றவன் கை வலிக்குதுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டானோ. எப்படிப்பட்ட ராட்சச பசங்க பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், அசுரர்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் வருது. இப்போ இந்த புராணத்தை இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அசுரர்கள்லாம் எப்படி இருந்தான்னா, இந்த பல்லு என்னமோ இப்படி இருந்தது தான், அப்புறம் இங்கே கொம்பு முளைச்சிருந்தது தான், அப்புறம் இடுப்புலலாம் என்னமோ துணிதெல்லாம் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களாம். இப்போல்லாம் அசுரர்கள் அப்படியா இருக்காங்க? அசுரர்கள் ஜிப்பாலே இருக்காங்க. இல்லை, நான் என்னலேருந்து தான் ஆரம்பிக்கணும், அனாவசியமாக பிரச்சனை எங்கேயும் வரக்கூடாது இல்லை இல்லையா? பேண்ட் ஷூட் இருக்கிறோம். அசுர பெண்கள் சுடிதாரில் இருக்கிறாங்க, புடவையில் இருக்கிறாங்க, சஃபாரியில் இருக்கிறாங்க ஆம்பளைங்க. ஏன் பார்க்குறதுக்கு அசுரர்கள்னு தெரியாது, பழகிறதுக்கு அப்புறம் தான் தெரியும். ராட்சசப்பாய என்ன ராட்சசம்னா, ஒரே ஒரு இலக்கணம் சொல்ல பாருங்க. அசுரத்தனம்ங்கிறது என்னன்னா, பிறருடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அசுரர்களே. பிறருடைய துன்பத்தில் சந்தோஷப்படுற குணங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், எக்ஸிபிஷன் போடுற போதெல்லாம் நான் எக்ஸிபிஷன் போவேன். இந்த மெட்ராஸில் இருக்கும்போது பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு ஜாலியாக சுற்றிட்டு வர்றதுன்னு. எக்ஸிபிஷனில் போனால் சில பேர் என்ன பண்ணுவான், அந்த ஒரு அப்பளம் ஒன்று பெருசாக விற்பான், அதை வாங்கி முகத்தை மூடிடுவான், திங்க மாட்டான். வேண்டாதவன் வந்து அப்படியே தப்பிச்சே போயிடலாம். சில பேர் இந்த அப்பளத்தான் முதல்ல வாங்குவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் பாருங்கள், அவன் எக்ஸிபிஷன் போனால் வச்சுங்க பயங்கரம். என்னென்னா, இந்த பல்லி, பாம்பு, தேள், இந்த ஃபைபர் கிளாஸில் இருக்கும், பல்லி மாதிரியே இருக்கும், கருப்பாக ப்ரௌனாக, தேள் மாதிரியே இருக்கும். அது நிறைய பார்த்து வாங்குவோம். ஏன்டா பாவி இதெல்லாம் வாங்குறேன்னா, வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் அப்படி ஒட்டி, யாராவது எதேச்சியாக வந்து அவன் ரூம் இப்படி திறந்தான்னு வச்சுங்க, மேலேருந்து ஒன்று விழுந்த உடனே வீல்னு கத்துவான். இங்கேருந்து கத்திட்டியோ, அது ரப்பர். யாரு? சூரபன்மன் அக்கா பையன். அதாவது இன்னொருத்தரை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படுகிற இயல்புடைய எல்லோரும் அசுரர்களே. தேவன் என்பவன் பிறருடைய நன்மையை நினைப்பவன். நாளை நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்ற கற்பனையிலிருந்து வெளியில் வாருங்கள், பூமியை சொர்க்கமாக ஆக்குங்கள். நம்முடைய வாழ்வு தேவனுடைய வாழ்வாக மாறும் என்றால் பூமி சொர்க்கமாக மாறும். எந்த காலத்திலையும் யாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிற பேசுகிற ஒரு சமய சொற்பொழிவாளனாக நான் வாழவில்லை. பூமியை சொர்க்கமாக்க வேண்டும் என்கின்ற விவேகானந்தர் லட்சியத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். பூமி சொர்க்கமாக மாறும். மனிதர்கள் அசுரமாய் இருக்கிற வரையிலே பூமி எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும்? நம்முடைய அசுரத்தனத்தை வேணும். அசுரத்தனம் என்பது என்ன? பிறருடைய துன்பத்தில் நாட்டம் வைத்தல் உண்மையான ஒரு அசுரத்தனம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரி வீரபாகு ஜெயந்தன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது அடிபட்டு கீழே விழறான். அவனுக்கு ஒரு மயக்கம் வந்தது. மயக்கத்தில் முருகப்பெருமான் எதிரில் வந்து நிற்கிறார். ஆச்சரியம் பாருங்க, வீரபாகு தான் போய் சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி அந்த ஜெயந்தனுக்கு முன்பு முருகப்பெருமானே வந்து நிற்கிறார். அவரை எப்படி கும்பிடணும்னு இவனுக்கு தெரியலையா.